ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ இந்த நாளையும் இந்த ஒரு பொருளை இத்தனை வருஷமாவும் ஒரு வெற்றிகரமான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு பொருளாகவே இத்தனை காலமும் கொண்டு வந்த இறைவனுக்கே எல்லா புகழும். ஸோ அப்ப என்ன தரமோ அது இன்னைக்கும் அப்படிதான் அப்படிங்கிறதுக்கு வகையில தரம் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அன்னைக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் இன்னைக்கும் அப்படிங்கிற மாதிரியான காலங்கள் வெவ்வேறு மாதிரியான பிளஸ் அண்ட் மைனஸ்ல போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய எலிக்ஸாமிக்ஸ் இந்த அற்புதமான அமிர்த கலவை வந்து அன்னைக்கு என்ன ரிசல்ட் அதே தான் இன்னைக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு கான்ஸ்டன்டான அதோட ஒரு பேக் போனா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்மளுடைய ப்ராடக்ட் யூனிவர்சல் ப்ராடக்டா வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் கொடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து இளங்கோ டாக்டர் ஃப்ரம் திருவாரூர், இளங்கோ டாக்டர்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை நான் கோஹோஸ்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம். டாக்டர் இளங்கோ சார் ஃப்ரம் திருவாரூர். அப்படி உங்களுக்கு நான் கோஹோஸ்ட் கொடுக்கலன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறேன். டாக்டர் இளங்கோவன் சார் ஃப்ரம் திருவாரூர். ஓகே இளங்கோ சார், நான் கோஹோஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சேலம் டாக்டர், எஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க சார். சுப்பிரமணியன் டாக்டரா? சேலம் சார், சேலம் சுப்பிரமணியன் டாக்டர் கரெக்டா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்களே. எஸ் எஸ் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார், உங்களை நான் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். என்னாச்சு? அன்மியூட் பண்ணி பேசுங்க டாக்டர் பிஆர்எஸ். கேக்குது சார், இப்போ கேக்குது. எஸ் வெல்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். சேலம் டாக்டர் சுப்பிரமணியங்க. கோ ஹெட் சார், வெல்கம். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த துறைக்கு எனக்கு அற்புதப்படுத்திய முதல் கடவுள், அற்புதமான லீடர். 55 வருஷத்துல நான் 30 வருஷத்துல நெட்வொர்க்ல வந்து எத்தனை வீடு பைக்கா எல்லாம் டூர் அச்சீவ் பண்ணி எத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்தேன். ஒரு லீடருங்கிற முறையில பல்லடம் பழனிசாமி சாமி மாதிரி எந்த லீடரையும் எனக்கு பார்க்காத ஒரு பொக்கிஷமான லீடரை கொடுத்தாரு. சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அனுப்பி மேடம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 மாசமா இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். 6 மாசத்துல எனக்கு சுகர் வந்து 480 சுகர் வந்து 180 வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் மேடம். அடுத்தது நான் ஆட்டையாம்பட்டிங்கிற ஊர்ல போய் ஒரு எம்எஸ் அட்ரஸ் ஸ்கேன் பார்த்தா ஸ்டோன் கல் இருக்குது மேடம். நெக்ஸ்ட் வீக் வாங்க நம்ம ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணுங்கிறாரு. நான் ஒரு 17 நாள்ல போய் கல்லே இல்லாம இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அனுப்பினார் மேடம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கைவந்தா இது. நான் எல்லா நண்பர்களுக்கும் வழி விட்டு நல்லா சொல்லாம இருந்தேன் மேடம். இதுல ஒரு பெரிய சாதனை ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டன் சத்திரத்துல ஒரு பொண்ணு மேரேஜ் மேடம். 29 to 32 வயசுக்குள்ள இருக்கும். மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். 6 வருஷத்துல வந்து அவங்க குழந்தைகள்ல ஒரே ஒரு பாக்கெட் தான் மேடம். நம்ம அமிர்த கலவையை வந்து சாப்பிட்டு ஒரே மாசத்துல கன்சீவ் ஆகி நம்மளுடைய அப்ளைன் பழனிசாமி சார்ட்ட பேச வச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்தினாரு. அவங்களுடைய போட்டு விழுந்து எல்லாம் குவிக்கான மேடம். 3 மாசம் கன்சீவ் மேடம். அவர் மூலியமா இப்போ ஒரு 3-4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான கலை மேடம். சுகரா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், தலையிலிருந்து கால் வரல நீங்க சொன்ன அப்படியே உடல் கூரை பத்தி மேடம் அற்புதமா பேசுறீங்க. அப்போ எந்த ஒரு டாக்டர் கிளாஸ் எடுக்க அந்த அளவுக்கு எடுக்கிறீங்க மேடம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு உடனடியாக அனுப்பி வச்சு அந்த அற்புதமான மனசுல பாராட்டின பழனிசாமி சாருக்கு நன்றி. நான் வந்து சேலத்துல சென்னையில் இருக்கிற ஒரு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் அறிமுகப்படுத்துறேன் மேடம். அக்குபஞ்சர் டாக்டர்லாம் அறிமுகப்படுத்துக்கிறேன். எல்லாம் அமைதியா செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். அதிகமா நாங்க வந்து வாங்குறோம், யூஸ் பண்றோம், பெரிய இது பண்றோம் மேடம். நெட்வொர்க்ல இன்னைக்கு என்னைய மாசம் 50 to 60,000 சம்பாதிக்க வச்ச மாசம் சம்பாதிக்க வச்ச பழனிசாமி சாருக்கும், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்களை எல்லாத்தையும் வரவழைக்கிற உங்களுக்கும் அனைத்துவர்களும் நன்றி கூறி, இது மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது மேடம். நான் ஒரு 3-4 வருஷமா எடுத்தவன், கொஞ்சம் விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போனதுனால மறுபடியும் டச் பண்ணி எடுக்கிறேன் மேடம். ரிசல்ட் மேடம்.
நான் நேரா ஒரு மீட்டிங்ல பார்த்தா எல்லாத்தையும் வரவழைச்சு அங்க சொல்ல வைப்பேன். நெக்ஸ்ட் சொல்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். சாருக்கு தேங்க்யூ, உங்களுக்கு தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார். ரொம்ப எடுத்தோடனே ஒரு ரொம்ப என்னமோ வாய்க்கு சக்கரை போட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கிய டெஸ்டிமோனி. ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்மையுமே வந்து தாய்மைக்காக இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் 6 வருடம் கழித்து ஒரே மாசத்துல நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியாக இருக்கு. தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா வந்து நீங்க மென்மேலும் வளருவீங்க. இதே உற்சாகத்தோட, இதே நம்பிக்கையோட மக்கள் பணியாகவும், உங்களுடைய பணிக்காகவும் சிறந்து செயல்பட வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். அண்ட் சார் நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ். ஏடிஆர் சார், உங்களுக்கு டெஸ்டிமோனி குடுக்க முடியுங்களா? ஏடிஆர் சார். ஓகே. உங்களுக்கு எப்போ முடியுமோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் லீடர் வித் மல்டிபிள் டெஸ்டிமோனி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கணேசமூர்த்தி சார் ஃப்ரம் எடப்பாடி. வெல்கம் சார். வெல்கம் மேடம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் கணேஷ்மூர்த்தி, நான் எடப்பாடிங்க. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி சண்முக சுந்தரம் சாருக்கும், நிஷா மேடம் அவர்களுக்கும், பழனிசாமி சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேடம், நாங்கள் வந்து இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த கொடுத்துருந்தது 420 பாயிண்ட் இருந்ததுங்க மேடம். இப்போ அவர் வந்து இப்போ ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. நம்ம எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தேவூருங்க. அவர் இப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சுங்க மேடம். குறைஞ்ச ஒரே ஒரு பாக்ஸ் தான் எடுத்து முடிச்சாரு, நார்மல் ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ அவர் வந்து அதை கண்டினியூவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சுகர் டைமில் அவர் 420 டைம்லலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார், எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் சூழ்நிலை ரொம்ப இதாக இருந்தாருங்க மேடம். ரொம்ப வந்து ஆளே வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாம மாதிரி இருந்தாருங்க மேடம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்ததுலேருந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகரும் நார்மல் ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கிறாருங்க மேடம். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த வாரத்தில் அந்த 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு மேடம். அப்புறம் அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு குழந்தைகள தன்பதி நமது ஐயா அவர் வந்து அறிமுகமானால கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பேசியிருக்கிறோங்க மேடம். அவங்க வந்து இன்னைக்கு பேசிட்டு நம்ம பாண்டிச்சேரி சிவகாமி மேடத்துக்கு வந்து இன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி கொடுத்து பேச வச்சு அந்த பொண்ணு என்ன உண்டான பிரச்சனையோ அதை ஃபோனில் பேசிட்டாங்க மேடம். அவங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க மேடம். இந்த இப்போ இன்னைக்கு இந்த 2 இது வந்து நிகழ்வு நடந்திருக்குங்க மேடம். நன்றிங்க மேடம். சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். உண்மையிலே வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அது சுகர். ஸோ உடம்புக்கு வந்து அந்த இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ் இந்த மாதிரி விஷயத்துல வரும் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து சுகர் தான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பேங்க்ரியாட்டிக்கோடைய என்சைம்னாலையும் அது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், அந்த சுரப்பிகள்லாம் வந்து சரிவர இயங்காததுனாலையும், ஒழுங்கான ரிசப்டார் பாடியில அக்செப்ட் பண்ணாததுனாலையும், இந்த சுகர்னால பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸா, ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாம, சுறுசுறுப்பு இல்லாம, ஒரு விதமான ஒரு அதாவது வந்து ஒரு விதமான அது ஒரு ஃபீல், ஒரு எனர்ஜி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? உயிர் இல்லாத அதுக்கு சமம் தான் இந்த சுகர் அப்படிங்கிறது. அது ஒரு சில பேர் வந்து உருக்கவும் செய்யும் இல்லைங்களா? இந்த விஷயத்துக்கு பர்டிகுலரா இந்த டயாபெட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா வெதர் தே ஆர் டைப் 1 ஆர் டைப் 2. ஓகேங்களா? ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தான். ஸோ அந்த வகையில வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்.
அந்த டயபெட்டிக் மூலமாக வரக்கூடிய கொப்பளங்காக இருக்கட்டும், இல்ல டிஸ்கலரேஷனாக இருக்கட்டும், கேங்க்ரீனா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு மிராக்குலஸ் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் எப்படி வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மிராக்கிள் ரிசல்ட் குடுக்குதோ, அதே மாரி 100% பாத்தீங்க அப்படின்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து வரப்பிரசாதமா இருக்கும். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி. தேங்க் யூ மேடம் கணேஷ் மூர்த்தி சார். மேடம் மேடம் எஸ். மேடம் ஒரு சின்ன இது மேடம். அது ஆ. சினைப்பை அடைப்பு வால்வு வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க மேடம். இது வந்து நமக்கு அந்த அடைப்பெல்லாம் கிளியர் ஆயிரும் இல்லையா மேடம்? எஸ் எஸ் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது வந்து நம்மளுடைய உறுப்புகளா இருக்கட்டும், இல்ல ரத்த நாளங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம உறுப்புகள் வந்து அந்த வாய்ப்பகுதிகள்ல தடிமனா இருக்கிறதுனாலயோ, இல்ல கொழுப்பு வந்து அடைச்சிட்டு இருக்கிறதுனாலயோ, இல்ல நீர்க்கோர்வையால அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் அதை வந்து நல்லா வந்து சுருக்கி வந்து கொடுக்கும். அதான் அந்த அளவுக்கு நீர் கோர்த்திருக்குன்னு தான் சொன்னாங்க மேடம். தாராளமா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஓகேங்களா? நல்லா தேங்க்யூ கணேஷ் மூர்த்தி சார். எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜன் சார். ராஜன் சார், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உள்ள இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இனிய ஞாயிறு தின நல்வாழ்த்துக்களோடு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்லத்துறை சாருக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலியுகத்துல மனித இனத்தை நோயில்லாம வாழ்றதுக்கு ஒரு அமிர்த கலவையை இந்த மனித இனத்துக்கு கொடுத்த மனித தெய்வம் நம்மளுடைய பழனிசாமி சாருக்கு என்னுடைய பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மிராக்கலான ரிசல்ட் கொடுக்கறதுல நம்மளுடைய ப்ராடக்ட், அதாவது ஒரு 30-35 வருஷம் தேடலுக்கு பின்னாடி அற்புதமா கிடைச்ச அமிர்த கலவை தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். என்னுடைய பெயர் ராஜன். ராஜன் சார், சிக்னல் கிடைக்கிற இடத்துல மொபைலை வச்சு பேசுங்க சார். ஒரு இடத்துல சரியான நேரத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால நம்ம தேடிட்டு இருக்கிற வாய்ப்பு அற்புதமா கிடைச்சதுன்னு சொல்லலாங்க. இந்த 2-3 விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் நான். இருந்தா கூட இந்த வாரத்துல எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, 65 வயசுக்கு மேல ஆனா ஒரு பெரியவர், அவருடைய நரம்பு மண்டலங்கள் ரொம்ப சுருங்கி போச்சு. அதே மாதிரி கல்லீரல்ல ஆப்ரேஷன் பண்ணணும். எழுந்திருச்சு நடக்கிறதே கஷ்டம். லெப்ட் கையங்கால் வராது அப்படின்னு ஒரு நபர். கேக்குதுங்களா? ஆடிபிள் சார். Recording in progress. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம். நேத்து நான் கரூர் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. அவரை வந்து கார்ல தான் உட்கார வச்சு கூட்டிட்டு வருவாங்க, இல்லைன்னா நம்ம தான் போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய டாக்டர் அவங்களுடைய பொண்ணு வண்டியில உட்கார்ந்துட்டு வந்திருக்காரு. இங்க நான் வந்து பார்த்தா என்னுடைய ஆபீஸ்ல எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டு, நல்லா இருக்கிறீங்களா சார்ன்னு என்ன கேட்டார். அந்த அளவுக்கு அற்புதமா நம்மளுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க. அவருக்கு காது கேட்காது. யூரின் நைட்ல 15 முறை போவார். அப்படிப்பட்ட ஒரு நபர். தூக்கம்ன்றதே அவங்களுடைய குடும்பத்துல இல்ல 6 மாசமா. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நைட்டு 1 முறை அல்லது 2 முறை மட்டும்தான் யூரின் எந்திரிச்சு போறார். சாப்பாடு பிணைஞ்சு அவங்க பொண்ணு ஊட்டி விடுவாங்க. இன்னைக்கு அவரே வண்டி ஓட்டுற அளவுக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து, அதுக்கப்புறமா இப்போ என்னாச்சுன்னா, அவங்க ஒரு பாக்கெட்டை வாங்கி பயன்படுத்துறவங்க இந்த மாசத்துல 21,000 ரூபாய் கொடுத்து 9 பேக் வாங்குறதுக்கு அமௌண்ட் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி மைசூர்ல ஒரு மிராக்கிளான ரிசல்ட். அவங்க மீட்டிங் மட்டும்தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு திரும்ப வாங்கல. மீட்டிங் மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. பயன்படுத்திட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி, போன வாரத்துல 21,000 ரூபாய் பேக்கு தான் ஐயா பழனிசாமி சார் பேக்கு ப்ராடக்ட் அனுப்பி விட்டுருக்குறாங்க. அவங்க சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, நாங்க
எவ்வளவோ மெடிசன் எடுத்துட்டோம், எவ்வளவோ வழிகளை தேடிட்டோம். நீங்க கொடுத்த அந்த ஒரு ப்ராடக்ட்டு என்னுடைய இடுப்பு வலியை சரி பண்ணுச்சு, என்னுடைய யூரினரி ப்ராப்ளத்தை சரி பண்ணுச்சு, என்னுடைய நாணமில்லா சுரபிகள், அதாவது என்ன சாப்பிட்டால் டேஸ்ட் அப்படின்றத உணராது, அந்த டேஸ்ட்டு எனக்கு வந்து உணர வச்சது. முகர்தலும் உணர்தலும் மனிதனுக்கு இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 சுரபிகளையும் அந்த ஒரு பேக் பவுடர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் வந்து இப்போ 9 பேக்கு வாங்குறோம், 21,000 ரூபா கொடுத்து. சார், நான் இது எப்படி சாப்பிட்ணுன்னு மட்டும் நீங்கள் எங்களுக்கு வழிமுறைப்படுத்துங்க. கர்நாடகாவுக்கு இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி ஒரு 60 வருஷ லேடிஸ் ஒருத்தர் சொன்னாங்க. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் நோயில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு மருந்தில்லாத உணவை மகத்துவமாக கொடுத்த ஐயா பழனிசாமி சாருக்கு தான் இது சேரும். அதுக்கு நம்ம துரும்பா இருந்து நம்ம பணி செஞ்சோம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது இதனால் நமக்கு தெரிய வருது. அதனால நல்ல ரிசல்ட்டுங்க. எங்கள் வீட்டில் தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே எடுக்கிறோம். ஒரு பவுச்சை 3 பிரித்து எடுத்துக்குவோம். நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்டில் நிஷா மேடம் எடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், புதன்கிழமை மீட்டிங், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மீட்டிங், அதை கேட்டாலே அதாவது அசையாத மனமும் கூட அசையும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உண்மை தன்மை அதுக்குள்ளே இருக்கிறத மேடம் அவங்க அற்புதமாக எடுத்து விளக்கம் கொடுக்கறத நான் ஒரே விஷயம் சொல்லிடுவேன். யார் ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ரிசல்ட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கால் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா மீட்டிங் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அந்த உண்மை தன்மையை அப்படியே உணர வச்சு அவங்கள வாங்க வச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை காக்க வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு மேடம். அற்புதமாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. மீண்டும் ஒரு பதிவு எனக்கு தரும்போது அந்த பதிவுகளை உள்ளே இருக்கிற உறவுகளுக்கு நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் ஐயா பழனிசாமி அவர்களுக்கும். ஜனவரி 1 என்னுடைய பணி எலிக்சர் மிக்ஸில் வேறு மாதிரி நான் பயணத்தை மேற்கொள்கிறேன்னு சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அந்த பணி தொடங்கக்கூடிய நாள் வந்துருச்சு. அதுக்கு அவருடைய ஆசி என்றும் இருந்தால் நம்மளுடைய ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மக்களை அருமையாக வாழ வைக்க முடியும். நம்ம சிறப்பாக அவங்கள வாழ வச்சு நம்ம வாழ்வதற்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் எலிக்சர் மிக்ஸ். தேங்க்யூ மேடம். ஃபென்டாஸ்டிக் டாக்டர் ராஜன் சார். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வியப்பூட்டக்கூடிய விஷயமும் இதுதான். அதாவது என்னன்னா, நரம்பு விஷயத்துக்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட், அதுவும் சீனியர் ஒரு 60 வயசுக்கு மேல அப்படிங்கும் போது அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னு தெரியும், எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு தெரியும், அதே மாதிரி அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட அந்த தன்மை எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் கூட நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கலவை அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, எந்திரிச்சு நின்னுட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருத்தவங்களை தேடி நடந்து அது தேங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது உண்மையிலே இட்ஸ் வெரி வெரி மாஸ். இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஃபென்டாஸ்டிக்கான டெஸ்டிமோனி. அதே மாதிரி உணர்வுகள், மனிதன் அப்படின்னா கண்டிப்பா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்ங்கிறது இருக்கணும். அது உள்ள இருக்க மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டிலயுமே இருக்கு இல்லையா? அந்த நுகரக்கூடிய தன்மைக்கும் ஆண்மைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அந்த அந்த அதுல பிரச்சனை இருக்குன்னா ஆண்மை சம்திங்ல குறைபாடு இருந்தாதான் அந்த நுகரக்கூடிய தன்மை, அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய தன்மையிலையும் பாத்தீங்கன்னா குறைபாடுகள் இருக்கும். அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய தன்மை, டேஸ்ட், அந்த பார்க்கக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயம்தான். ஆனா அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வெற்றிடமாக தெரியும். அந்த ஒரு விஷயத்த கூட, அந்த நுணுப்பமான விஷயம் கூட பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் அவ்வளோ ஒரு ரிசல்ட். ஸோ வெரி ஃபென்டாஸ்டிக் டெஸ்டிமோனி டாக்டர் ராஜன் சார். உங்களுடைய பணி நிச்சயமாக சிறக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருள். மிக்க நன்றி.
ஜான் தேங்க்யூ டேவிட் மேடம். சார். இன்னொரு சின்ன விஷயம் மேடம். நான் அந்த அவர் நடந்து வந்ததை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மேடம், டெஸ்டிமோனியில. ஓகே ஓகே. நீங்க பழனிசாமி சாருக்கு மூலமா நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. எலிக்ஸ் ஃபேமிலிக்கு அது ஃபார்வர்ட் ஆகட்டும். அந்த புண்ணிய செயலுக்கு உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். தேங்க்யூ நன்றி. யா, தேங்க்யூ சார். ஜான் டேவிட் சார். ஜான் டேவிட் சார் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க நல்லா சார். இருக்கலாமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? காட் கிரேஸ், கடவுளுடைய தேங்க்யூ சார். கிருபையில நல்லா இருக்கும் மேடம். எனக்கு மேடம் ரொம்ப நாளாவே இந்த முட்டியில உட்கார இடத்துல இந்த முட்டி, சின்ன முட்டி கால் இருக்கு இல்லைங்களா, 2 பக்கமும் புண்ணு ஆயிடுச்சு. சின்னதா இருந்தது, அது அழகாயிடுச்சு. புண்ணு ஆயிட்டு பிப்பா இருக்கும், பிச்சிக்கும், ரொம்ப அரிப்பா இருக்கும். நான் அதே பத்தி பார்த்தீங்கன்னா கையில பார்த்தீங்கன்னா பெருவிரல்ல 2 பக்கமும் அது அந்த மாதிரி இருக்கும், சொரியாசிஸ். இப்போ நான் சாப்பிட்டு மேடம் டோட்டலாகவே எனக்கு க்யூர் ஆயிடுச்சு மேடம். அந்த இடத்துல அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. காலில் நான் பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் போட்டுட்டு போவேன். இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி, ஒரு பெருவிரல் மட்டும் இருக்கிறால ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் மற்றவங்களோட கை காட்டும்போது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு மேடம். எனக்கே நல்லா இருக்கு. பெரிய கடவுளுடைய கிருபை. 2வது பார்த்தீங்கன்னா அது கொடுத்த ரவி சாருக்கும், எடப்பாடி பழனிசாமி சாருக்கும், நிசா மேடக்கும் வந்து கண்டிப்பாக அந்த கிரெடிட் சேரும் மேடம். எஸ் எஸ் சார். மேடம் தேங்க்யூ. இப்போ நான் ஒருத்தருக்காக கேட்க போறேன் மேடம். ஒருத்தருக்கு மேடம் திடீர்னு பேராலிஸ் வந்து கையில பாக்கெட்ல காசு விட்டு இருக்கும்போது அந்த அப்படியே நின்றுட்டு ஒரு மார்க்கால் வந்து அவரால் என்ன பண்றாரு, கீழே விழுந்துடுறாரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். விழுந்த பிறகு மண்டையில அடிபட்டதுனால தலையில ஒரு பக்கம் லெஃப்ட் சைட்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த இதுக்காக. இப்ப நான் சொல்லும்போது அந்த ஆப்ரேஷன் எல்லாம் ஹெட்ல இன்ஜுரிஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண இல்லைன்னா நான் ஆல்ரெடி ஒரு நண்பர் கொடுத்து ஆபீஸ்ல இருந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வர ஒரு நல்ல நண்பர் எனக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவருக்கு நல்லா ஆயிடுச்சு மேடம். இன்னைக்கு அவரே வந்து அந்த பேச்செல்லாம் திக்கி திக்கி பேசுறது, வாய் கோணமா போனது எல்லாமே நல்லாயிட்டு அவரே ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கு. அது மாதிரி நல்ல மிராக்கலான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இவ்வளவு ஹெட் இன்ஜுரி ஆகி இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால எகைன் மேடத்திட்ட கேட்டு கொடுக்கலாமான்னு தான் உங்களுக்கு கேட்குறேன் மேடம். ப்ளீஸ் கிவ் மீ. இல்ல, அவருக்கு வந்து நீங்க எலிக்ஸ் கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல மேடம். நேற்று தான் சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி. ஓகே அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க மேடம். அவர் சொல்லும்போது நான் இது மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாரு இது மாதிரி இந்த ஆபீஸ் ஒருத்தர் இது மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னபோது இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் கொடுக்கலாம் போது ஹெட் இன்ஜுரிஸ் ஆப்ரேஷன் பண்ணதுனால மேடத்துக்கிட்ட சஜஷன் கேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் மேம். இப்போ ரீசன்ட் டைம்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே. சோ அவங்களுக்கு வந்து நீங்க குவாண்டிட்டியை கம்மி பண்ணி ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஒரு பவுச்சை வந்து 6 days எடுக்கிற மாதிரி கம்மி பண்ணியே கொடுங்க. ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் குவாண்டிட்டியை மாத்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஓகே. ஃபென்டாஸ்டிக் டெஸ்டிமோனி. ஆக்சுவலி ஓன் டெஸ்டிமோனி கொடுத்துருக்காங்க. என்ன டெஸ்டிமோனி அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து மனுஷனால டாலரேட் பண்ணிக்கவே முடியாதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா அரிப்பு. அது ஸ்கின் டிசீசஸா இருக்கட்டும், இல்ல வந்து டயபெட்டிக்னால வந்த டிசீஸா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது அடிபட்டு வந்த விஷயங்களா சொரிய ஆரம்பிச்சா அது என்னமோ சுரிஞ்சுக்கிட்டே இருக்க தோணும். அது வந்து ரொம்ப வந்து அசௌகரியமான விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட எலிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நிறைய கேசஸ் ரொம்ப வருஷமா அந்த மாதிரி அரிப்பு, ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டுட்டா கூட பாத்தீங்கன்னா அரிக்கும். அந்த ஒவ்வாமையினால கூட அரிக்கும், அலர்ஜி மாதிரி கூட அரிக்கும். ஸோ அந்த மாதிரிய நபர்களுக்கு கூட எலிக்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் கியூரே வந்து ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பேரலிசிஸ் அந்த பேஷண்ட்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கை கால் தூக்க முடியாது, ஒழுங்கா வந்து பேச முடியாது, கொளரும். எலிக்ஸ் கண்டினியூவா சாப்பிடும்போது பாத்தீங்க அப்படின்னா நரம்பு விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா வாய் கொளராது, கரெக்டா இருக்கும். அப்படி வந்து வாய் கொளருது அப்படின்னா நரம்பு விஷயங்கள்ல வந்து ஏதாவது சம்திங் குறைபாடுகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு கூட வந்து எலிக்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேங்க்யூ ஜான் டேவிட் சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார். ரவீந்திரன் சார் வெல்கம். வாங்க. வணக்கம்மா. நான் இப்பதான் இனிமேதான் ப்ராடக்டே நான் வாங்க போறேன். அதே நேரத்தில் மீட்டிங் நான் கேட்டுட்டு இருக்கிறேன்.
ஓகே. நல்லா தான் இருக்கு. எனக்கு வயசு 69 ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து எனக்கு பிபி, சுகர்லாம் இருக்குது. இந்த சாப்பிடக்கூடிய முறை அளவு எப்படின்னு கேட்கிறேன் மேடம். வேற ஒண்ணும் கிடையாது. பிபி, சுகர். ஓகே, ஓகே, ஓகே. நார்மலா வந்து 60 ஏஜ கிராஸ் பண்ணவங்க, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கும்போது நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பவுச்ச ஒரு சேஷெட்ட வந்து 6 நாளைக்கு வர மாரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே மேடம். 50 ஏஜ்க்கு மேல 60 ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 6 நாளைக்கு வர மாரி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 டேஸ் 3 டேஸ் வர மாரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிபி அண்ட் டயபெட்டிக் நீங்க குரோனிக்காவே இருந்தாலும் மெல்ல மெல்லமா ரிவர்ஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய உறுப்புகள், உங்களுடைய ரத்தம் சுத்தரிக்கிற விஷயங்கள், அதே மாதிரி தேவையில்லாத வயிற்று ஒபிசிட்டி, ஓகேங்களா, தொப்பை இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கட்டுக்கோப்பா வரும். அவங்களுடைய ஸ்கின் டோன்ஸ் நல்லா மெருகேறும். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட். இந்த பிபினாலையும் டயபெட்டிக்னாலையும் வந்து ஒருத்தவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்னா, டயர்ட்னஸ் இருக்கும். அதே நேரத்துல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, புரடி வலி ரொம்ப இருக்கும். அண்ட் அதிகமா சில பேருக்கு வந்து வேர்க்கும். ஏன்னா பிபி அண்ட் டயபெட்டிக்ங்கும்போது வேர்வையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அது அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மந்தமா இருக்கிறதுனால தான். ஸோ எலிக்சர் மிக்ஸ் வந்து கண்டினியூவா எடுக்கும்போது 3 to 6 மந்த் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பலப்படும். அதுக்கப்புறம் எவ்ரி இயருக்கு 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வீடை பராமரிக்கிற மாதிரி, காரை பராமரிக்கிற மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம பராமரிப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளுடைய உடம்பையும் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் சாப்பிட்டா போதும். அதே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை வளமையா வைக்கும். நார்மலா இருக்கிறதுனால நான் சொன்னேன். ரவி சார் ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அதாவது சொல்லுங்க. இப்ப ப்ராடக்ட் நீங்க கொடுக்கும்போது அதுல எத்தனை சேஷிய மேடம் இருக்கும்? நீங்க வாங்கக்கூடிய பேக்கேஜஸ் பொறுத்து சேஷெட்ஸ் இருக்கும் சார். உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, இந்த மீட்டிங்க்கு இது பண்ணாங்களோ, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பேக்கேஜஸ் ரீதியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். வேற ஏதாவது இது சாப்பிடுறதுனால ஏதாவது அவாய்ட் பண்ணணுமா, உணவு ஏதாவது? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். தண்ணி மட்டும் நீங்க நிறைய குடிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே, நன்றி மேடம். நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஐ திங்க் அக்குபஞ்சர் டாக்டர் பாலமுரளி சார். எஸ், வெல்கம் சார். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். வாங்க சார். ஓகே மேம். எலிக்சர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து பாலமுரளி அக்குபஞ்சர் டாக்டர் பேசுறேன். இந்த ப்ராடக்ட்டை நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேடம், இன்னைக்கு எனக்கு ஒரு 2 டவுட்டு. ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் வந்து செஸ்ட் பெயின் இருக்கும். அவருக்கு செஸ்ட் பெயின்னா அவருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு தொல்லை இந்த மாதிரி தான் அவருக்கு. ஹார்ட் ப்ராப்ளமா எனக்கு தெரியல. அவர் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு ரொம்ப நாளாவே இருக்கு இந்த மாதிரி அப்படிம்பாரு. அவர் இது வரைக்கும் ஹார்ட்டுக்கான டெஸ்ட்டை பண்ணதில்லை. ஈவன் இசிஜி கூட எடுத்ததில்லை. ஒரு பயம் காரணம் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்களா என்ன பண்றதுன்னு. அவர் நிறைய வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அப்பப்போ எடுத்துப்பார். ஏதாவது கம்பெனி நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா, அதே மாதிரி ஹோம் ரெமடிஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹார்ட்டுக்காகவும், அசிடிட்டி அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ்க்காக எல்லாம். அவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பெயின் ஏதாவது வந்ததுன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆயிடுவாரு. கிடினஸ் மாதிரி வந்துடும். அவரால் தாங்கிக்க முடியாது. அப்ப நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கிறப்ப பெயின் வருதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கொஞ்சம் தயக்கம். 2வது அவருக்கு பெரிய பயம் என்னன்னா, ஹார்ட்ல ஏதாவது இருந்து அங்க ஏதாவது எனக்கு பெயின் வந்து அட்டாக் மாதிரி எதுவும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாரு. இது ஒரு டவுட் மேம். இன்னொரு டவுட் இதுக்கு நீங்க ஆன்சர் சொன்ன உடனே நான் கேட்கிறேன் மேம். தேங்க்யூ. ஸோ இன்னொரு டவுட்டையும் நீங்க சொல்லிடலாம். இருந்தாலும் நான் இது சொல்றேன். ஹார்ட்டை பொறுத்தவரையும் நிறைய பேர் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல ஹார்ட் பேஷண்ட்ஸை பொறுத்தவரையும் எத்தனையோ பேர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி கேசஸ் வந்து எத்தனையோ பேர் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாம இருந்த நிறைய டெஸ்டிமோனிஸ் உண்டு. அதே மாதிரி ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்ண நபர்களும் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸை சாப்பிட்றது உண்டு. இயற்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த பொருள் தான் வந்து அங்க போய் அட்டாக் பண்ணணும்லாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுபடிதான் வந்து நடக்கும். எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருள் தான்.
அதுல வேற எதுவுமே இல்ல. எல்லா விஷயத்துல இருந்து தேவையான அழகான விஷயங்கள தான் வந்து கம்பெனி அழகா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நானோ டெக்னாலஜி முறைப்படி எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ல சாப்பிடக்கூடிய குவாண்டிட்டி இஸ் வெரி, வெரி லோ. அதுவே அவ்வளோ ஒரு பொட்டன்சியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே வந்து பயப்படக்கூடாது. பயந்தா அந்த செயல செய்யக்கூடாது. ஸோ என்ன சாப்பிடும்போதும் பயம் இருக்கு. பயப்படுறாங்கங்கும்போது, எலிக்ஸா மிக்ஸ் வந்து சாப்பிடும்போது அது உள்வாங்கி கழிவுகள வெளியில எடுத்துட்டு வரும். அப்படிங்கும்போது, அதுக்கான சிம்ப்டம்ஸ குடுக்கும் தான். ஓகேங்களா? அத வந்து கொஞ்ச நாள் தான். ஒரு 4 டேஸ், 5 டேஸ் அத பியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க ராஜா. வலிகள பார்த்து பயப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உடல்ல ஆரோக்கியத்துக்கு ஊசி போட்டா வலிக்கும்னு தெரிஞ்சு ஊசி போடுறாங்க. ஏன்? டக்குன்னு வலி நின்றும். மனுஷனோட மென்டாலிட்டி அதானே. அதே மாரிதான் 4 நாள் 5 நாள் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கம்ஃபோர்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டிஸ்கம்ஃபோர்ட் காமிக்கும். ஒரே மாரி இருக்காது. ஆனா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்கவங்களுடைய கழிவுகள பொறுத்து. அந்த 4, 5 நாள்ல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள பொறுத்து கொண்டால், பின்னாடி வந்து உங்களுடைய உறுப்பு என்ன ஆகப்படுது? கிளென்சிங் ஆகப்பட்டு, பலப்பெற்று ஆரோக்கியமாக இருக்க போறீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எலிக்ஸர் மிக்ஸ் இந்த ஒர்க்க பண்ணும். வேற? வேற எனக்கு டெஸ்டிமோனியல்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முழங்கால் வலியெல்லாம் லைட்டா இருந்தது மேம். லைட்டானா நான் வாக்கிங் அதுன்னு போயிட்டு இருந்ததுனால ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கல. வாக்கிங் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் உட்காந்து எழுந்திரிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, முழங்கால் 2லயுமே கறக்கு முறக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அது இப்ப நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. முன்னாடிலாம் உட்காந்து எழுந்திரிக்கப்பே பக்கத்துல இருக்கவங்க கூட என்ன இப்படி சவுண்ட் வருதும்பாங்க. இப்ப எனக்கே அது கேட்கறது இல்ல. அந்த முழங்கால்ல உணர்றதோட சரி. அதே மாதிரி பேக் பெயின் நிறைய இருந்தது. அதுக்காக இடையிலலாம் அடிக்கடி டேப்லெட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பிசியோதெரப்பிலாம் போயிருக்கேன். பட் இப்போ வந்து ரீசன்ட் பாஸ்னா 1 மந்த் தான் எடுத்திருக்கேன். இந்த 1 மந்த்துக்குள்ளாரே நல்ல ஒரு எனக்கு ரெக்கவர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் மேம். என்னன்னா எனக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிடினஸாக இருந்தது. எனக்கு பிபி வந்து 140, 90, 80 இந்த மாதிரி முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி செக் பண்ணப்போ சொன்னாங்க. இது சும்மா டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அப்போ செக் பண்ண டாக்டர் சொன்னாங்க. அதனால நான் அதுக்காக மெடிக்கேஷன் எடுத்துக்கல. அலோபதி மெடிக்கேஷன் எதுவும் எடுத்துக்கல. இப்போ நான் 1 மந்த்தாக இந்த இதுவும் எடுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு காலைல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹை பிபி ஆயிடுச்சு. கிடினஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அது கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. அதனால டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். எங்கள் வீட்லேயே நான் பிபி செக் பண்ணப்போ 160, 100லாம் இருந்தது. அப்புறம் அங்கே போய் செக் பண்ணப்பையும் அது எனக்கு வந்து இடையில ஒரு அப்பா அம்மாக்கெலாம் கொடுக்குற மெடிசன் ஒன்று டெல்மிஸ்டாட்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. கிடினஸ்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அந்த ஹார்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அது நார்மல் தான். இசிஜி நார்மல் தான். இருந்தாலும் நாளைக்கு வந்து எக்கோலாம் பண்ணீங்க அப்படின்னு இருக்காங்க. நான் அந்த ஹார்ட்டுக்காக இது வரைக்கும் செக் பண்ணதே இல்லை. எனக்கு நான் ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரோக்லாம் வந்தது 2020ல். அக்குபஞ்சர் நீடில் போட்டு உடனே அதை ரெக்கவர் பண்ணேன். நான் ஒரு 2 நாள் மட்டும் அப்சர்வேஷனாக இருக்க சொன்னாங்க டாக்டர்ஸ். அது அப்பயே நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிபி இந்த மாதிரி ஷூட்டப் ஆச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ நான் 1 மந்த்தா இந்த மெடிசன் எடுத்திருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னன்னு எனக்கும் தெரியல மேம். பட் இது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாமா? என்ன அது எடுத்துக்கிறப்ப ரிவர்ஸ் ஆகுமா? பிபியை கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியுமா? இல்லை அலோபதி ட்ரீட்மெண்ட் போகணுமா? சார் உங்களுடைய ஏஜ் என்ன சார்? எனக்கு 56 மேம். ஓகே ஓகே. வெரி யங் ஏஜ். ஒன்றும் பயப்படாதீங்க சார். எஸ், ஒன்றும் பயப்படாதீங்க. யூ ஆர் வெரி குட். ஆல்மோஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் என்னன்னா உங்களுடைய முட்டி வலி அண்ட் நீங்க சொன்ன மாதிரியான அந்த இடுப்பு வலிகள்லாம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு நீங்க ஃபீல் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதே மாதிரி அந்த பூஞ்சைகள், ஓகேங்களா, ஸ்பாஞ்ச் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப் ஆயிட்டு வருது. இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது சரியாக்கிட்டு வருது. உங்க பாடியில வந்து இப்போ வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருந்ததோ, உங்க ரத்த நாளங்கள் சுருங்கி இருந்ததோ, அந்த விஷயங்கள்லாம் வந்து விரிவுபட்டு ரத்த ஓட்டங்கள் இருக்கிறதுனால கூட இப்படி இருக்கும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ நிறைய தண்ணி குடிங்க. நம்பிக்கையோட இருங்க. எலிக்ஸர் மிக்ஸை கண்டினியூவா சாப்பிடுங்க. நீங்க என்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எமர்ஜென்சியா தாராளமா போங்க. டாக்டர்கிட்ட காமிங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்றதா எடுங்க. நம்ம வேணானே சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். எலிக்ஸர் மிக்ஸை மட்டும் நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணாம ரெகுலரா 6 மந்த் எடுங்க. டெஃபினட்டா உங்களுடைய
அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருந்ததுனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அதுல அதுல எதுவும் வந்து ஏதாவது உறுப்புகள்ல வந்து சரிவராத விஷயங்கள் இருந்தாலும் சரி, கழிவுகள் தேங்கி இருந்தாலும் சரி, ஒழுங்கா வந்து ரத்த ஓட்டம் ஓடாம ரத்த நாளங்கள் சுருங்கி இருந்தாலும் சரி, எல்லாமே மெல்ல மெல்லமா வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும் சார். நம்ம உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் எ மிஷின். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சதையாலும் ரத்தத்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ரீஜெனரேஷன் டீஜெனரேஷன்ங்கிற விஷயங்கள்னாலும் மேடப்பாயிருக்கு. ஓகேங்களா? அப்போ பாடிக்கு வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ முதல்ல மெல்ல மெல்லமா தான் அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணி கொடுக்குற மேஜிக் கிடையாது. பட் இட் வில் கிவ்ஸ் குட் சப்போர்ட். தைரியமா இருங்க. ஒன்னும் டோன்ட் நீட் டு வரி. வந்த எத்தனையோ பேருக்கே வந்து பாத்தீங்கன்னா பேரலைசிஸா உணர்ச்சியே இல்லாத இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து சரி பண்ணி குச்சியை போட்டு வரைய நடந்த கேசஸ் எல்லாம் இருக்கு. ஒன்னும் நீங்க பயப்பட வேணாம். தைரியமா நீங்க எலிக்சன் 6 மந்த் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் குடிங்க. ஓகேங்களா? குடிங்க. கண்டிப்பா வந்து இறைவனோட ஆசீர்வாதத்துல உங்களுடைய பிணிகள் எல்லாம் நீங்க ஆரோக்கியம் அடைவீங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ மேம். வெரி தேங்க்ஸ் மேம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் இதை எடுத்துக்கிறப்ப இந்த 1 மந்த்க்குள்ளார எனக்கு நான் என்ன ஃபீல் எல்லாம் பண்ணேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கெண்டக்கல்லையும் தைஸ் பேக் சைட்லயும் கிளென்சிங் நடந்தது ஃபீல் பண்ணேன் மேம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் எனக்கு பெயின் இருந்தது பேக்ல எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப்புக்கு பெயின் லைட்டா. அதுக்கப்புறம் அந்த பெயின் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்த பெயினும் பேரபிள் தான், இருந்தாலும் ஒரு பேராசிட்டமால் போட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த பெயின் எல்லாமே அது பெயின் ஏற்கனவே அனுபவிச்ச பெயினோட கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் முதுகுல வந்தது. அப்புறம் கழுத்துல பெயின் கொஞ்சம் அது லாங் டைமாவே இருந்தது. மத்ததெல்லாம் ஒரு 2-3 டேஸ்லயே சரியாச்சு. அது ஒரு 1 வீக் மேலேயே இருந்தது. ஏன்னா கழுத்தெல்லாம் திருப்பறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஆனா அதுக்காக நான் எந்த பெயின் கில்லரோ வேற எதுவுமே டேப்லெட்ஸோ பேராசிட்டமால் மாதிரி எதுவுமே போட்டுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2-3 நாளாவே மண்டையெல்லாம் பாரமா இருந்தது. வேலை நடக்குது. ஆமா. அது ஆனா ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழ இருந்து மேல ஏறி வருதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து எப்படியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போல இருக்கு. சோ நியூவா வந்து இருக்கிறதுனால உண்மையிலே எலிக்ஸமிக்ஸ் பிசினஸ்ன்னு சொல்றதை விட அற்புதமான விஷயம்னே நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதை பொறுத்தவரை யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் கலங்கப்பட வேண்டாம். இது வந்து ஒவ்வொரு நாட்டு மக்களுமே ட்ரெடிஷ்னலா சாப்பிட்ட உணவு தான். இந்த 14 வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு என்ன கிடையாதுன்னா ஒரு அந்த விஷயத்துக்கே வேண்டாம். அந்த பேச்சு கூட எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களோட பாடிக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் கொடுக்க முடியுமோ, இம்யூனோ சிஸ்டத்தை வந்து மேம்படுத்த முடியுமோ ஃபுட்டுனால அந்த அளவுக்கு மேம்படுத்தும். ஓகேங்களா? இதை விட ஒரு பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்லும் போது இட்ஸ் வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சல்னு சொன்ன காரணம் இதுதான். சோ ஃபர்ஸ்ட் டைமா எடுக்கிறவங்களுக்கு அந்த ஐயங்கள் இருக்கும். எந்தெந்த உறுப்புல எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்களோ டெஃபினட்டா சொல்றேன், அங்க உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இயற்கையை வந்து யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சோ இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா வந்து சேரும். இந்த பொருளை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான என்ன கொடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா மனசங்கடமான விஷயங்களை கொடுக்காது. நல்லதுக்கான ஏற்பாடுகளை தான் அது பண்ணும். சோ உங்களுடைய உறுப்பு இப்ப கழுத்து வலிக்குதா, ஓகே, அங்க என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். மண்டை பாரமா இருக்கா, மண்டைக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளென்சிங் கொடுத்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் மேம்படுத்தும். சோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். பயப்படவே வேண்டாம். அது ராஜ உறுப்புகள் எதுவாக இருந்தாலும், லிவராக இருந்தாலும் சரி, கிட்னியாக இருந்தாலும் சரி, பிரெயினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முரளி சார் ஸ்ட்ராங். 1 மந்த் தானே எடுத்திருக்கீங்க, அடுத்த மாசம் பாருங்க. ஓகேங்களா? டெஃபினட்டா வந்து டெஃபினட்டா வந்து நீங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸ் யங் ஆகி அந்த ரிசல்ட் நாங்க பாப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். ஓகே, சோ அடுத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். எஸ் ஷமீம் மேம் இருக்கீங்களா? எஸ் மேம். எஸ், வாங்க, வெல்கம். நீங்க என் பேரை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானு எதிர்பார்க்காத நேரத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே மேம், ஓகே மேம். நான் கண்டினியூஸா எலிக்சர் மிக்ஸ் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கேன் மேம். 2 பேக்ஸ் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு 3rd பேக் ஆரம்பிக்க போறேன் நானு.
இதுல வந்து எனக்கு உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் உங்ககிட்ட இந்த டெஸ்டிமோனியல்ல நான் சொல்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். டாக்டர் ராஜன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண ஆசைப்படுறேன். இதுல எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னுடைய மோஷன் ப்ராப்ளம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 2 டே இதை எடுத்த 2 டேஸ்லயே எனக்கு கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு சொல்லி அது வந்து எனக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அதே மாதிரி தலையில வந்து பொடுகு ப்ராப்ளமும் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயே எனக்கு கண்ட்ரோல்ல வந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் தென் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இப்போ ஆக்சுவலி நான் ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட். அதாவது என்னுடைய பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரெயினுக்கு வந்து நான் படுத்தேன், கட்டில படுத்தேன்னா ஆக்சிஜன் எனக்கு வந்து பிரெயினுக்கு போக மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை எனக்கு. அது ஸ்லீப் ஆப்னியா. அது வந்து எனக்கு சர்ஜரி அப்ப கூட வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. டாக்டர்ஸ் வந்து சர்வைவ் ஆகலைன்னா ஆக்சிஜன் மறுபடியும் சர்ஜரிக்கு பிறகு வரலன்னா நாங்க வென்டிலேட்டர்ல போட்டுருவோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு தான் போனாங்க. பட் எனக்கு அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு கருணை இருந்துச்சு. நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் நானு. பட் அப்போ எப்ப கூட சரி அந்த சிபாப் மெஷின் வச்சுட்டு தூங்கினா கூட ரொம்ப நேரத்துக்கு எனக்கு வந்து அந்த பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். நினைவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் எனக்கு வீடியோல ஓடுற மாதிரி. ஆனா இப்போ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு 10 to 15 டேஸா நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னா, ஃபென்டாஸ்டிக் தூக்கத்தை உணர்றேன். நான் நைட் 9:30 மணிக்கு படுத்துறணும் அப்படின்னு தோணுது எனக்கு. படுத்துட்டேன்னா ஒரு 10 மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஏதாச்சும் ஒரு இருக்கு. அதுக்கு பிறகு நான் தூங்குனேன்னா காலையில கரெக்டா என்னுடைய தொழுகைக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு பிறகு பகல்ல வந்து எனக்கு சர்ஜரி ஆனதுனால நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். பேக்ல ஸ்பைன்ல சர்ஜரி ஆயிருக்கிறதுனால அதுல கொஞ்சம் பெயின் இருக்குது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆயிடும் அப்படின்னு நான் நம்பிக்கை கொள்றேன். பகல்லையும் மத்தியானத்துலயும் ஒரு 3:30 போல தூங்குவேன். நான் எப்பயுமே அது என்னுடைய பழக்கம். 3:30 போல தூங்குனா கூட இப்பெல்லாம் எப்படின்னா நல்லா தூங்கிடுறேன். முன்னையெல்லாம் வந்து அவ்வளவு டீப்பா அவ்வளவு வராது. பட் இப்பெல்லாம் வந்து நல்லா தூங்கிடுறேன். தூங்கணும்னு இப்பெல்லாம் ஆசை வருது. முந்தியெல்லாம் பயம் வரும் எனக்கு தூங்க படுத்தாலே பயம் வரும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய அந்த இதுல நீங்க சொல்வீங்க இல்லையா ராஜ தூக்கம்னு சொல்லி, அத வந்து நான் இப்ப உணர்றேன் மேம் நானு. அண்ட் தென் வந்து இப்ப எனக்கு அந்த பாடி பெயின், அந்த கால் வலி அதெல்லாம் இப்ப இல்லைங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டு எலிக்சர் மிக்ஸ் மேம். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக். ஷமி மேம் உங்க ஏஜ் சொல்லுங்களேன். எஸ் மேம். ஐ அம் 16 நவ் மேம். 60. பட் இப்போ எனக்கு இப்ப என்ன தெரியுமா தெரியுது, இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து அரௌண்ட் நான் ஒரு 1 மந்த் எடுத்திருக்கேன். 2 பேக்ஸ் முடிஞ்சிருச்சு. என்னுடைய கண்ணாடி நான் பார்த்தேன்னா, அதாவது நான் 3 வருஷமா, அதாவது இந்த ஸ்பைன் சர்ஜரினால நான் வந்து கண்ணாடியவே பார்க்கல. அதாவது வெளி உலகத்திலேயே பார்க்காம இருந்த பேஷண்ட் நானு. வானத்தையே பார்க்காம இருந்த பேஷண்ட் நானு. இப்போ வந்து ஒரு 1 இயரா ஒரு 8 to 9 months தான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய வீட்டு வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கண்ணாடியை பாக்குறதுன்றதே வந்து எனக்கு என்னுடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது. நானே தலைவாரிக்கணும், ஏன்னா கேர்டேக்கர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்னுடைய கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 1 month தான் ஆகுது. ஆனா நான் 5 years பேக் ரிவர்சிங் ஏஜ்ல போன மாதிரி எனக்கு தோணுது. எஸ், ஃபென்டாஸ்டிக். வெரி ஹாப்பி. நான் உங்களோட ஏஜ் ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா ஷீஸ் ஃபேசிங் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இத்தனை ஆப்ரேஷன்ஸ், ஓகேங்களா, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஐயா இருக்கட்டும், பேக் போனா இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி பிரெயின்ல ஃபங்க்ஷன்ஸ், சம்பந்தமான ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, வாழ்க்கையை திருப்பி கொடுத்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதோட வந்து ஷீஸ் டாக்கிங் லைக் அ வெரி யங் உமன். அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டெஸ்டிமோனி சொல்லும் போதே அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ டெஃபினட்டா வந்து எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எந்த ஏஜா இருந்தாலும் சரி,
ஒரு ஃபுட்டு மூலமா எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிராக்கிள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதையும் தாண்டியே வந்து பிளெஸ்ஸிங்கா பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடென்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அது லீடர்ஸா இருந்தாலும் சரி, ஸோ இல்ல புதுசா வந்திருக்க ப்ராடக்ட் ட்ரை பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்டுட்டே இருக்கிறத விட தாராளமாக பயன்படுத்தி பாக்குறதுல தப்பே கிடையாது. ஒரு 100 வாட்டி ஒரு சாரி விஷயத்த ஃபார் தி சொல்றதுக்கும் இன்டரப்ஷன் மேம். சாரி ஃபார் தி சொல்லுங்க. இன்டரப்ஷன் மேம். மேம் நான் 2 பேக் முடிச்சிட்டேன். 2 பேக் ம். ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறேன் நானு. 2 இத பாக்ஸ் முடிச்சதுமே முடிச்சிட்டீங்க. 2 பாக்ஸ் வந்து நான் ஸ்டாக் ஆ, வாங்கியே வச்சிருக்கிறேன் நானு. குட். அண்ட் தென் வந்து அடுத்தது அது 21,000க்கான அந்த ம். பேக்கையும் வாங்கி அதையும் நான் சாப்பிடுவேன் மேம். ஷூர். The purpose of life is to be happy. வாழ்க்கையோட ஆணி வேரும் சரி, பர்பஸும் சரி என்னன்னு பாத்தீங்கன்னா நிம்மதி. அதுதான் அந்த பாட்டு கூட எல்லாம் தெரியும், எங்கே நிம்மதி இல்லைங்களா? சோ அந்த சாங்குக்கு வந்து பெஸ்ட் வந்து ரிசல்ட் அப்படின்னா, பெஸ்ட் வந்து கிவ் அவே ப்ராடக்ட் அப்படின்னா அது எலிக்சர் மிக்ஸ் தான். மனுஷனுக்கு தேவையான அந்த நிம்மதி, அந்த பீஸ், அந்த கம்ஃபோர்ட் பிசிக்கலாவும் மென்டலாவும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஷாமி மேம், தேங்க்யூ சோ மச். எஸ் மேம். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபைனலைஸா நம்ம வந்து ஏன்னா ஏரோட எண்டில் இருக்கிறதுனால ஃபைனலைஸா வந்து நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இளங்கோ டாக்டர், அப்புறம் சிவகுமார் டாக்டர் சார், பிரசாதன் ஆயுர்வேதா ஹெல்த் கேர் இருக்கீங்களா? சிவகுமார் சார், டாக்டர் சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸோ யா ஓல்டு பீப்புள் லைக் பழனிசாமி சார், மணிவேல் சார் இருக்கீங்களா? ரவிச்சந்திரன் திட்டக்குடி சார் இருக்கீங்களா? லோகநாதன் மயிலாடுதுறை சார் இருக்கீங்களா? ப்ளீஸ் உங்கள யாராவது. எஸ், லோகநாதன் சார் இருக்கீங்களா? ஓகே, ஐ திங்க் ஓகே சிவகுமார் சார், ஓகே ஃபைன். வெல்கம் சார். குட் ஈவினிங் டு ஆல். நான் சிவா குட் ஈவினிங். பேசுறேன். குட் ஈவினிங் மேடம். Great welcome after the long time. வாங்க சார். Yes, I was so little busy. That is what I was not able to. Thank you. Okay. எஸ் மேம். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து சாப்பிடும்போது ரெகுலரா புறையேறிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 3rd பாக்கெட் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு 90% ஓகே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாப்பிட்டாங்கன்னா, அதாவது ஒரு முறை ஒரு சாப்பாடை வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த இது எடுத்துக்கிறதுக்கு வந்து தண்ணி குடிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 90% குறைஞ்சிருச்சு. இது ரெகுலரா ஒரு டைம் மாத்திரம் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா, ப்ரெஷர் வந்து அவங்க போயிட்டு இருக்கு. நான் ப்ரெஷர் டேப்லெட் அவங்க நிறுத்தட்டுமான்னு கேட்டாங்க. நான் நிறுத்த வேண்டாங்க, நீங்க பாக்குற அந்த அலோபதி டாக்டர் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட பாருங்க, அவரா நிறுத்த சொல்லுவார், அப்ப நிறுத்திக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அங்க போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து வேண்டாம், ப்ரெஷர் நார்மல் ஆயிடுச்சு, ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த இருமும் போது யூரின் போகும். அவங்க லேடியா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணாங்க. இப்போ அதுவும் ஒரு 60% ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 months எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். அப்புறம் கோயம்புத்தூர் ஒருத்தருக்கு பேபி இல்லாதவருக்கு ஒருத்தர் கொடுத்தேன். ஆக்சுவலி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அவர் மிஸ்ஸஸ் கொஞ்சம் இதனால கான்ட்ரவர்சியல் ஆகி ஒய்ஃப் போயிட்டாங்க. ஸோ அவர் ஹி ட்ரைட் இன் மெனி வேஸ். பட் நம்முடைய ப்ராடக்ட் நல்லா ஒர்க் பண்ணதுனால இவர் ஜனவரி 2nd வீக்ல அவருடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடலான் இருக்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நீங்க நிச்சயமா உங்க மனைவியை கூட்டிட்டு வரலாம், நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு குழந்தை நிச்சயமா உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வாழ்த்து சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அவரும் எனக்கு தேங்க்யூன்னு போட்டிருந்தாரு. ஸோ இது எனக்கு இந்த வீக்ல கிடைச்ச ஃபீட்பேக் மேம். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் giving this wonderful opportunity to all, and எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் வாழ்த்துக்கள். God bless you all. Thank you ma'am. Thank you. Yeah, thank you so much Sivakumar sir. So multiple testimonies. Yeah, ஒவ்வொரு வீக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்டிமோனிஸோட வரக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டாக்டர். அண்ட் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது சில விமனுக்கு
ஆஃப்டர் கிவிங் பர்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நிறைய விமென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த இருமுனா யூரினேஷன் வர்றது, தும்முனா யூரினேஷன்ஸ் வர்றதெல்லாம் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான். ஸோ அந்த வகையில எலிக்ஸமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரேட் டெஸ்டிமோனிஸ் இன்னைக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இயரை கம்ப்ளீஷன் பண்ணிக்க போறோம். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருடம் இறைவனுடைய ஆசீர்வாதத்துல எத்தனையோ நபர்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கைக்கு அர்த்தமாக, வாழ்க்கை மாற்றக்கூடிய வகையில வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து எலிக்ஸமிக்ஸ் ப்ராடக்ட் மூலமா குழந்தை பாக்கியம், உங்களுடைய உறுப்பு கேங்க்ரீன் மூலமா பாத்தீங்கன்னா விரல் காலெல்லாம் காப்பாற்றப்பட்ட தருணங்கள், அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கர்ப்பப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு சொன்ன இடத்துல காப்பாற்ற கொடுக்கப்பட்ட விஷயங்கள், நிறைய பேருக்கு கண்ணுடைய அந்த ஐ நல்ல வெளிச்சம் கொடுத்த விதம், காது மந்தமா இருந்தவங்களுக்கு எல்லாம் காது கொடுத்த விதங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் உணர்ச்சிகளை கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான மிராக்கிளான ரிசல்ட் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைய நம்ம பார்த்தோம். ஃபென்டாஸ்டிக், இதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ டெஃபினட்டா எப்படி இந்த நாள் நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அதே நம்பிக்கையோட அதே நன்றியோட நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் ப்ராடக்ட ஒவ்வொரு நாளுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தி நீங்க இந்த ப்ராடக்ட நம்பிக்கையோட எடுத்துட்டு வாங்க. டெஃபினட்டா உங்களுக்கான ஆரோக்கியம் உங்களை நிச்சயம் சேரும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அற்புதமான ஒரு பொருளை, அற்புதமான ஒரு மெய்ப்பொருளை 14 வருஷமாகவும் தூக்கி சுமந்து இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நன்மையை கொடுத்துட்டு இருந்த ஒரு மாமனிதர் நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் NS பழனிசாமி ஐயா அவர்களுக்கு எலிக்ஸமிக்ஸ் குடும்பம் சார்பாக எங்கள் அனைவருடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்துல தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமா உங்களுக்கும் உங்களை சார்ந்த மக்களுக்கும் இந்த எலிக்ஸமிக்ஸ் மூலமா பெருவாழ்வு 2025 நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.